இந்த வருடத்தின் 3வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்தபடினாலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி நாம் கருத்துடனே துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மாதத்திலும் நமக்கு அதிகமான கிருபை தேவைப்படுகிறது. அந்த கிருபைக்காக நாம் கேட்போம். துதிக்கும் பொழுதும் நம்மை தாழ்த்தும் பொழுதும் கிருபை பெருகுகிறது. ஆகவே நாம் இன்னும் அவரை துதிக்க, இன்னும் அவரோடு நாம் நெருங்கியிருக்க இந்த மாதத்தில் நாம் தீர்மானம் செய்வோம். முக்கியமாக இந்த மாதம் அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற ஒரு மாதமாய் காணப்படுகிறது. மறுபடியுமாய் ஒரு முறை நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்கள் நாமம் உயரணும். அப்பா, நீர் மட்டும் பெருகணும். நான் சிறுக வேண்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே ராஜா, நான் எடுத்த எத்தனையோ முயற்சிகள் அவைகள் வீணாய் போயிருந்தாலும் இன்றைக்கு உம்முடைய கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறதே. நீர் பெருகணும் ராஜா, நீர் மட்டும் பெருகணும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நாவை திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வாழுவதற்கு, இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க அப்பா. பலத்தை தாரும் ராஜா. எங்கள் இருதயங்களில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் எங்களுக்கு வாழ்க்கையை லகுவாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, மீது எங்களுடைய பாரங்களை நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. இந்த மாசத்தை நாங்கள் ஆண்டவரே காணும்போது தகப்பனே, நாங்கள் உமக்கு ஆண்டவரே அல்லேலூயா என்று சொல்லி பாடல்களை பாடி நாங்கள் ஆண்டவரே அக்கினியையும் ஆண்டவரே நாங்கள் எரிகோவையும் ஆண்டவரே நாங்கள் செங்கடலையும் நாங்கள் அனைத்து அன்றே எங்களுக்கு எதிராக நிற்கிற மலைகளையும் கடந்து வர உதவி செய்யுங்க. அல்லேலூயா என்று சொல்லி பாடி பாடி நாங்கள் ஆர்ப்பரித்து ஜெயிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. ஆமா ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த பேரன்பினாலே, பெரிய அன்பினாலே நீங்கள் எங்களுக்காக புதிய காரியத்தை இந்த மாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குங்க, கரடானவைகளை சமமாக்குங்க அப்பா. எந்த இடங்களிலே எங்களுக்கு ஆண்டவரே தாகம் இருக்கிறதோ அந்த இடங்களிலே உங்களுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி கொடுங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லி இனி அழைக்கப்படாமல் நிறைவான ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அழைக்கப்படும்படியாக தேவரீர் உம்முடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆகாரை போல ஆண்டவரே நாங்கள் அழுது கொண்டிருந்தா ஆண்டவரே எங்களுக்கு உயிரூட்டுகிற உம்முடைய ஜீவ தண்ணீரை நீ தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் துதி யாவே தேவனுக்கு, எங்கள் துதி இஸ்ரவேலின் தேவனுக்கு. அவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிறார். எத்தனையோ ராஜாக்கள் வந்து போய்விட்டார்கள், ஆனால் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உரிதல நமக பதஷகரத நமக பபபா நதில தரகத ஷோதன தரபஹ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். உரிதல மஹபதஷதரய கபதரம உரி கலந்தர தஷகரத நமக பபபபபபா நதிரந்தல தரிய கதியோஷிதர மக பபபபபபா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, எங்கள் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. ஏற்கனவே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், ஆனாலும் உம்முடைய பிரசன்னத்தை அப்பரிவிதமாய் உணர
இப்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறீர். இதோ நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் தனிமையாய் இல்லை, உதவியற்றவர்கள் அல்ல அப்பா. இதோ எங்களுக்கு எங்களுடைய ராஜா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நாவை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பதான் உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், உள்ளுக்குள்ள நீங்க கட்டி வைத்திருக்கிற உங்களுடைய வேதனைகள் எல்லாம் வெளியில வரும். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ, என்னுடைய நாவுகளினாலே நான் சொல்லக்கூட முடியாத வார்த்தைகள் இருக்கிறது அப்பா. அதை உம்முடைய பாதத்திலே நான் ஸ்தோத்திர பலிகளாக செலுத்துகிறேன் அப்பா. நான் ஸ்தோத்திர பலிகளாக செலுத்துகிறேன். என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்காக யுத்தங்கள் செய்பவரே நன்றி. எங்களுடைய குடும்பங்களுக்கு விடுதலை கொடுப்பவரே நன்றி. எங்களை எழுப்பி கட்டுகிறவரே நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை எழுப்பி கட்டுகிற தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு துணை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், எங்கள் துருகம், எங்கள் தேவன். அவர் பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கிறவர். அவருடைய செட்டைகளுக்கு கீழே எங்களுக்கு தஞ்சம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவன் எங்களை காட்டிலும் பெரியவனா அல்ல, அவனை விட எங்களுள் இருக்கிற எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கலதா ஷகரத நமரபா கபலரபா நிபரந்தலரபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே சொல்லுங்க, உம் நாமமே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம், உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் என்று சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் நாவை திறந்து அல்லேலூயா என்று சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உடைய நாமம் உயரணும், இங்க மேன்மை அடையணும். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை இந்த உலகம் பார்த்து இது அல்லேலூயா கூட்டம் என்று சொன்னா நான் அதை குறித்து வைக்கப்பட மாட்டேன், நான் பெருமை அடைவேன். ஆமாங்க, நாங்கள் அல்லேலூயா கூட்டம். எங்களை படைத்த இறைவனுக்கு நாங்கள் யாவே என்று அழைக்கும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவருக்கு ஆஹா அல்லேலூயா என்று சொல்லி பாட்டு பாடுகிற கூட்டம். அவர் துதி விளங்கட்டும் என்று சொல்லி பாட்டு பாடுகிற கூட்டம். அவருடைய மகிமை விளங்கட்டும் என்று சொல்லி பாட்டு பாடுகிற கூட்டம். அவரை கனம் பண்ணுகிற கூட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், ராஜாக்களை பார்க்கிலும் எங்கள் ராஜா மேலானவர். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தனாய் இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இலச்சக இயேசுவே உங்க நாமம் உயரணும். ஓ இயேசுவே உங்க நாமம் உயரணும். இயேசுவே இங்கு மேன்மை அடையணும். இயேசுவே உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன். இயேசுவே உம்மை விட்டு
அவருடைய கை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தை துவங்கும் போது சொல்லுவோம், தேவனின் கை விளங்கட்டும், கர்த்தருடைய கை விளங்கட்டும். அப்பா, இன்னும் ஒரு விஷயம் உடைய கையை நீட்டி எங்களை தொடுங்க. இன்னும் ஒரு விஷயம் அப்பா, எங்கள் வாழ்க்கைகளை தொடுங்க. எங்கள் உடைந்து போன வாழ்க்கையை தொடுங்க அப்பா. இன்னும் ஒரு விஷயம் அப்பா, எங்களுக்கு எதிராய் வருகிற சேதங்கள் உடைய கண்கள் காண்கிறதே, அந்த சேதங்கள் எங்களை அணுகாதபடிக்கு தேவரீர் எங்களை பராமரித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய உள்ளந்திரைகளை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் ஏதாவது மாற்றம் இருக்க வேண்டுமா, காணப்பட வேண்டுமா, இந்த மாதம் எங்களுக்கு அதை காட்டுங்கப்பா. ஆண்டவரே, அன்போடு காட்டுங்கப்பா. நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். எங்களுடைய இருதயம் உமக்கு ஏற்றவாறு இருக்க, சுகந்த வாசனை எங்கள் துதிகள் இருக்க, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை துதிக்காப்பா. எங்களுடைய நாவுகளால் மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியினாலே நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும். எங்கள் இருதயத்தின் எண்ணங்களினால் நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும் அப்பா. எங்கள் மனதின் யோசனைகள், சிந்தையின் யோசனைகளினாலே உம்மை துதிக்க வேண்டும் அப்பா. எங்கள் இருதயத்தின் வாஞ்சை உமக்கு ஏற்ற உகந்த வாஞ்சையாக இருக்கணும் தகப்பனே. நாங்கள் எதை ஆசைப்பட்டாலும் என் தேவன் எனக்கு செய்து விடுவார் என்று நாங்கள் சொல்லலப்பா. எங்களுடைய மன வாஞ்சைகள் உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும்ப்பா. உம்முடைய அன்பின் சித்தத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும். தகப்பன் தன் மகனுக்கு, தன் மகளுக்கு கல்லை கொடுப்பாரா, அப்பத்தை கேட்டா, பாம்பை கொடுப்பாரா, மீனை கேட்டா கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தகப்பன் எவ்வளவு இன்னும் எவ்வளவாய் நம் மீது அன்பு கூறுகிறார். அவர் நமக்கு சிறந்ததை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிறப்பானதே அவர் செய்வார். ஹல்லேலூயா. கண்ணீர் நதியாய் ஓடினார், சிறப்பானதை அவர் செய்வார். நம்பிக்கை தளர்ந்து போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். கண்ணீர் நதியாய் ஓடினாலும் என் தேவன் எனக்கு சிறப்பானதே அவர் செய்வார். சிறப்பானதே அவர் செய்வார். நம்பிக்கை தளர்ந்து போனாலும், நம்பிக்கை தளர்ந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். இருதயத்தின் வாஞ்சை அறிந்த தேவன் சிறப்பானதே அவர் செய்வார். காலங்கள் கடந்து போனாலும், காலங்கள் கடந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். கண்ணீர் நதியாய் ஓடினாலும், எதிர்பார்த்தவைகள் நடக்காம போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். தேவன் எனக்கு நன்மையானதை தருவார். நம்பிக்கை தளர்ந்து போனாலும் நன்மையான தேவன் சிறப்பானதை அவர் செய்வார். இதை பார்த்தவைகள் நடக்காமல் போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். சந்தேகத்தின் விளிம்பில் நின்றாலும் சிறப்பானதை அவர் செய்வார். இருதயத்தின் வாஞ்சை அறிந்த தேவன் சிறப்பானதே அவர் செய்வார். காலங்கள் கடந்து போனாலும், காலங்கள் கடந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு சமாதானம் நம்மளுடைய உள்ளத்தில் வருகிறது. தேவன் தருகிற அந்த சமாதானம், அவர் சமாதானம் வரும்போது நல்ல தூக்கம் வரும், நல்ல நித்திரை வரும். ஏன்னா அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறவர்.
அவர் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு, அவர் நேசிக்கிறவர்களுக்கு நித்திரை அளிக்கிற தேவன். அவர் சம்டைம்ஸ் அவரோட ஆராதனை பண்ணும்போது அப்படியே ஒரு அயர்ந்த நித்திரை ஏன் நிறைய பேருக்கு வரும்னா, அந்த சமாதானம் நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. தூக்க மாத்திரை எடுக்காட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. ஆனா அநேக நேரம் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவரோட பாதத்துல வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போதே ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அது அவர் தருகிற நிம்மதி. ஹல்லேலூயா. அவர் தருகிற நிம்மதி மருத்துவர்களால் தரக்கூடாத நிம்மதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு எல்லாரும் இப்பொழுது நீங்க அப்படியே தேவனை ஆராதிங்க. உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறட்டும், ஆத்துமா இளைப்பாறட்டும். ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். எவ்வளவோ நிந்தைகளை நீங்க சந்திச்சு அப்படியே உங்களுடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. கடினமான இருதயம் இருக்கிறதுனால தூக்கம் கூட நிம்மதியா தூங்க முடியலல்ல. இப்ப நீங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது உங்களோட ஆத்துமா நிம்மதி அடையும். உங்க ஆத்துமா மன ரம்யமா இருக்கும். ஆத்துமா திருப்தி அடையும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிப்பதற்கு என்று ஏற்படுத்தின இந்த ஜனம் அம்மை ஸ்தோத்தரிக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிப்போரை கைவிட மாட்டீரே அப்பா, துதிப்போரை கைவிட மாட்டீரே. அதை மட்டும் ஒரு தடவை பாடி முடிப்போமா நம்ம? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். என் குடும்பத்தை கைவிட மாட்டார். என் ஆத்துமாவை கைவிட மாட்டார். என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். என் பெற்றோரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவர் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவர் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணி. தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். என் குடும்பத்தை கைவிட மாட்டார். என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். என் பெற்றோரை கைவிட மாட்டார். என் அழைப்பை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவான். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. Glory to Jesus. அவர் துதிப்பவர்களை தேவன் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து இந்த மாதத்தை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாகி சவால்களை அவருடைய பலத்தோடு கூட சந்திப்பதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 86. சங்கீதம் 86
கமல் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 86. சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். ஒரு நாளை முடித்து இன்னொரு நாளைக்குள்ள பிரவேசிப்பதே பெரிய கிருபை. It is such big grace that we complete one day and we enter another day. ஒரு மாதத்தை முடித்து இன்னொரு மாதத்திற்குள் பிரவேசிப்பது அதை விட ஒரு பெரிய கிருபை தான். And the fact that we complete one whole month and then enter another month, that is an even bigger grace. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்பது ஏதோ எதேச்சையாய் நடந்ததல்ல. அது தேவனுடைய தயவு, கிருபை, இரக்கம். The fact that we are alive today is not a coincidence, it is the pure grace of our God. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? Let us all raise our hands and say, thank you, Lord. பிழைத்திருக்கிறேன் என்பது ஒரு அற்புதம். நன்றி சொல்லுவோம். It's a miracle that I'm alive today. நேற்றைய தினத்தில் நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். Even yesterday, many souls have passed into glory. ஆனால் நாம் நேற்று தீர்மானம் செய்தோம், கண்டிப்பாக நம்ம இன்றைக்கு தேவாலயத்துக்கு வரணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம் நமக்குள் இருந்தது. அதை இன்றைக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினார். But we made plans yesterday. We said tomorrow we will wake up and we will go to church and we will worship the Lord on the first of this new month, and the Lord has brought us here safe and sound. இந்த நாளைக்கான வாக்குத்தத்தம் எண்ணாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். So today we are being revealed the promise verse for this month, and it is Numbers chapter 23 verse 19. எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாய் வாசிப்போம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். Let us all read together. Numbers 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? Numbers 23:19 says, God is not a man that he should lie, nor a son of man that he should repent. He has said, will he not do? Or has he spoken, and will he not make it good? அடிக்கடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறுவது ஒரு பெரிய ஒரு அடையாளமாகவும் நமக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். The fact that God speaks the word and then
fulfills his promise and that we witness the transition, we witness everything come to pass, unravel itself, that in itself is a great encouragement to our faith. அதை வைத்து தேவன் என் மீது கரிசனையாய் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். What we understand is surely the Lord is concerned about me. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற காரியங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். When I preach to you, I preach only the things that I have experienced personally in terms of this spiritual walk with God. தேவன் எனக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அதை குறித்து எனக்கே ஒரு பெரிய கேள்வி குறிந்தது. இது எனக்கு தானா, என்னோடு தான் பேசுகிறாரா, எனக்கு சம்பந்தப்பட்ட காரியம் தானா என்று எனக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனால் எனக்கு தெளிவாய் தெரியும் அவர் என்னோடு தான் பேசுகிறார் என்று. Oftentimes, even I had a question in my mind, I had questions in my mind. Whenever God gave me a word, I used to ask, is this from God? Has God given this promise to me? Is this a coincidence or is this reality? Will He really fulfill it? ஆனால் நான் அதை மிகவும் கவனமாய் பிடித்து வைத்து என் இருதயத்துக்குள்ளே வைத்து நான் அதை யோசிக்கவும் அதை குறித்து ஆலோசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தேன். And so I would gather all these promises and keep it in my heart and ponder over them and I would pray over them. ஆனால் அது நிறைவேறும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். But when those promises become reality, when the time comes for the Lord to act and show that He is mighty and He can do what He says, it is such an awesome experience to behold. எங்கேயோ படித்து கொண்டு வந்ததையோ கேட்டதையோ பற்றி நான் இப்போ பிரசங்கம் பண்ணல. And so I am not here preaching to you something I read somewhere or I studied somewhere. எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார், நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அந்த தைரியத்திலையும் அந்த வைராக்கியத்திலையும் நான் பேசுகிறேன். I stand here and I speak passionately because the fact that God has spoken promises in my life and He has made me see in the fulfillment of those promises this fact holds true. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாய் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகளை வாக்குத்தத்தங்களை பிடித்து வைத்துக்கொண்டு அனைத்து ஜெபிக்க வேண்டும். And that's why whatever word promise God gives us, you must immediately grab it, catch hold of it, and you have to take it to the Lord in prayer. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியாய் இருப்பதில்லை. And because the word of God says God is not slow and lacking in the very promises that He makes unto you. எசேக்கியேல் 12:28 தயவு செய்து நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் இங்கே ஒரு இதை வைத்துக்கொள்ளுங்க, ஒரு புக் மார்க்கை இங்கே வைத்துக்கொள்ளுங்க. நம்ம எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். Let us for a moment turn to Ezekiel chapter 12 verse 28. வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். Let us all read together verse 27 in Ezekiel chapter 12. That is the last verse, verse 28, last verse in the chapter. Therefore tell them, this is what the sovereign Lord says, no more delay. I will now do everything I have spoken. I, the sovereign Lord, have spoken. 25வது வசனம் பாருங்க. நான் கர்த்தர், நல்ல கவனிங்க, அருமையான வார்த்தை. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. Now, as we see in verse 25, the Lord says, I, the Lord, I am the Lord, and I will speak what I will, and it shall be fulfilled without delay. உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். The Lord says, in your days I will fulfill whatever I say, and I will also
make it come to pass. மனிதர்கள் என்ன சொல்றாங்களாம் 27வது வசனத்துல, மனுபுத்திரனே இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இப்படி சொல்லுகிறார்கள், இவன் காண்கின்ற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள். What do people say? People say, Son of man, the Israelites are saying. So, in verse 27, we understand what the people of Israel are saying. The Israelites are saying the vision he sees is for many, many years from now, and he prophesies about the distant future. பல்லு போன பிறகு கரும்பு கிடைத்து என்ன பிரயோஜனம்? What is the use of you receiving sugar cane after you have lost all your teeth? அவர் அப்படி பண்றவர் அல்ல. That's not our God. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். He perfects everything that concerns you at the right time. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களில் யாராவது ஒருவர் இப்போவோ சமீபத்திலேயோ கொஞ்சம் முன்னாலேயோ அது ஏதோ சொல்றாருங்க, அது எப்போ நடக்குங்க அப்படின்னு நினைச்சிங்களா? யார்கிட்டயாவது அப்படி பேசுனீங்களா? Have you ever spoken to somebody, have you ever shared with somebody saying, yeah, he's spoken, but I don't think it will happen anytime soon. Maybe it's for a distant future. சொன்னாரு தான் உண்மைதாங்க, ஆனால் எப்போ நடக்க போதோ நடக்குமோ என்னமோ தெரியாதுங்க அப்படின்ற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறதா? நம்ம உள்ளமே அப்படி பேசுகிறதா? Search your hearts and see whether you and your heart have confessed words of faithlessness saying, yes, the Lord spoke, but is it going to happen now? நேற்று கூட இப்படி தான் தியானிச்சோம். விசுவாச பரீட்சை பற்றி நேற்று யாக்கோபு பேசுனதை குறித்து தியானிச்சோம். Just yesterday in the Friday prayer, we meditated on testing of faith which produces patience. 3 காரியங்கள். இவர் சொல்லுகிறதை செய்கிறவர். First of all, he is the Lord who speaks and does what he speaks. இரண்டாவது, இவர் எனக்கு தான் பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை குறித்த காரியங்களை பேசியிருக்கிறார். Secondly, yes, he has spoken to me. He has spoken about things that concerns me and my life. அதை நான் தரையில விட மாட்டேன், அதை நான் நெஞ்சிலே அதை சேர்த்து வைத்து அணைத்து வைத்து வைராக்கியமாய் அதற்காக அனுதினம் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். And so I will pray every day over the words that the Lord has spoken over me without letting a single word slip to the floor. என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் வரைக்கும் நான் விட மாட்டேன். And until the Lord fulfills his promise to me, I will not let go of it. பழைய ஏற்பாட்டு யாக்கோபு போராடினது மாதிரி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அப்படிப்பட்ட வைராக்கியம். In the Old Testament, Jacob wrestles with God saying, if you do not bless me, I will not let you go. சொன்னீங்களே செய்வீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க, என் காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க, எனக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. And so let us confess, Lord, you said it, and so you will fulfill it, and you will do it at the right time, a time that favors me. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்கிறார். That is why the Lord says, none of the words that I have said will be fulfilled in a distant future. It will be fulfilled without delay. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். The Lord declares, the sovereign Lord declares, I will fulfill whatever I say. சொல்லுகிறதை செய்கிறவர், வசனித்து நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாதவர். The Lord who does what he says, the Lord who gives the promise and fulfills, the Lord who does not lie. ஆமென். Amen. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 Peter 3 verse 9. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். Chapter verse 9. தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slow in keeping his promise as some understand slowness. Instead, he is patient with you, not wanting anyone to perish but everyone to come to repentance. சில நேரத்தில் அது தாமதிக்கிறதை போல தோன்றும், ஆனா தாமதிப்பதற்கான காரணம் இருக்கும். Sometimes it feels like the words of the Lord, the promises are delaying, but there is a good reason why the Lord is patient with us. ஆனால் சங்கீதம் 145:13 சொல்கிறது, தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து உண்மை உள்ளவராயிருக்கிறார். But Psalm 145 verse 13 says that the Lord is faithful in all his words and kind in all his works. எரேமியா 29:11 சொல்கிறது, உன்னை குறித்து நான் வசனித்த காரியங்களை உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். And Jeremiah chapter 29 verse 11 says, for I know the plans that I have for you.
அவைகள் தீமைக்கல்ல, நன்மையானவை, ஆசீர்வாதங்களுக்கானவை. And he says, those plans are not for evil, but for your good, for your hope and your future. நல்ல கவனிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்வின் நிலையே மாறிவிடும். Please listen to me very carefully. When the Lord begins to work out his promises for your lives, whatever situation you are in, whatever standard of life you're living right now will change overall and on the whole to an amazing and a miraculous place, a level. அது அவருக்கு லேசான காரியம். That is very simple for the Lord. நம்மை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். Very easy for God to raise our standards of living. அவர் புழுதியிலிருந்து மனுஷனை உயர்த்தி சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறவர். If he can pull a man out of miry clay and place him on a throne as a king. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நம்மையே நம்ம நொந்து கொள்ள செய்கிறோம். இல்லைங்க, அவ்வளோதாங்க, இது முடிஞ்சு போச்சு, நடக்காதுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதுங்க, இந்த எண்ணங்களை நாம் தவிர்க்க வேண்டும். Then he can do anything, but what do? We are filled with negativity and we confess what is negative. We say this won't happen, that won't come, this is not going to be fulfilled, I am not going to see it happen, and we go, grow so weary and tired and spoil what God has planned for us. தலையை குனிஞ்சுக்கிட்டு நம்ம ரோட்ல நடக்கிறோம், தலை குனிஞ்சே வாழ்றோம். We hold our heads low and we walk in the streets, like we are ashamed of this life. நீங்க ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் நடக்கணும்ன்றது தான் ஆண்டவருடைய மன விருப்பம். But the desire of the Lord for you is that you walk like a prince and a princess. காலையில எழுந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்ன நல்ல ட்ரெஸ் இருக்கோ அந்த நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க. When you wake up in the morning, dress well. Whatever nice dress you have, whatever it is, the best that you have in your cupboard, pick it out and clothe yourselves in dignity. கண்ணாடியில உங்களை நீங்க பார்க்கும்போது ஒரு மகாராணியை பார்க்கறது போல உங்க கண்ணிலே இருக்கணும் நீங்க. And when you stand in front of the mirror, you should feel like, I am a princess of God. I'm a child of God. So you should feel like you are a queen standing in front of that mirror, a king. எரிகோவை வேவு பார்க்க போன 10 பிரதானிகள், மூப்பர்கள், பெரிய ஆட்கள், அவங்க அந்த எரிகோவின் ஜனங்களுக்கு முன்னால வெட்டுக்கிளிகளை போல அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சாங்களாம். Jericho, people who entered Jericho to spy, they were great people in the eyes of Israelites. But then when they entered Jericho and they encountered people from Jericho, they felt like they were just locusts. அப்படி நம்ம பார்வையில் இருக்கக்கூடாது. That's not how we must look to our own selves. கண்ணாடியில பார்க்கும்போது தேவாதி தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. When you stand in front of the mirror, you should feel like, whether it's your heart or your outward appearance, both, you should look like you belong to the King of Kings. நிறைய பேருக்கு காலையில எந்திரிக்கும் போது ஒரு சோர்வு இருக்கிறது. எந்திரிக்க பிடிக்கல, முகம் கழுவ பிடிக்கல, பல்லு விளக்க பிடிக்கல. A lot of people are very discouraged, so discouraged in life that when they wake up, they don't like life, they don't want to be alive, so they don't wash their face, they don't brush their teeth, they don't care about such personal hygiene. எத்தனை பேர் இங்க பல்லு விளக்காம வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. I don't know how many people have come here today without brushing your own teeth. ஆனா நாளைக்கு காலையில நீங்க எழும்பும் போது நல்லா முகத்தை கழுவி நல்லா பளபளன்னு இருக்கணும் நீங்க. But tomorrow when you wake up, remember this, you should wash your face, brush your teeth, comb your hair, and you should look groomed. யாரும் உங்களை பார்த்து சிரிக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கோங்க, குட் மார்னிங் அப்படி சொல்லுங்க. Doesn't matter who smiles at you, who is nice to you. Stand in front of the mirror and wish yourself a very good morning. இன்னைக்கு என் தேவன் என் வாழ்க்கையில சொன்னதை செய்ய போகிறார். And tell that today the promise of the Lord that he has spoken is going to come to pass. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். He has made us a royal priesthood. உங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? மகாராணி மாதிரி, மகாராஜா மாதிரி இருக்கணும். And so groom yourselves and look like the kings and the queens of God. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். Let whatever, I don't care about the opinion of this world. நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. I am a child of the King of Kings. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை எப்படி போவான் யோசிச்சு பாருங்க. How will a child of the King of Kings go in a road? நம்முடைய அமைச்சர்களுடைய பிள்ளைங்க போறாங்க ரோட்ல, எப்படி போறாங்க? You have seen the children of our ministers who go on the road. How do they go? மெட்ராஸ்ல சொல்லணும்னா பந்தாவா போறாங்க.
You know, they go with so much of in Madras there's a term called banda or gettu. They கெத்தா go. போறாங்க. ஏன்னா எங்க அப்பா யாரு? எங்க அப்பா மினிஸ்டர், எங்க அப்பா பெரிய மினிஸ்டர். Why? Because they say, well, my dad is a big minister. நாம் அதை விட பெரிய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். Well, we are the children of the king of all kings and ministers. இனிமே நீங்க சோர்ந்து போய் முகத்தை கீழே போட்டுட்டு அப்படியே துக்கமாக வரவே கூடாது. And so I request you, hereafter, do not come with a discouraged face, looking face that's sad and tired and exhausted. அடுத்த வாரம் நீங்க எல்லாம் வரும்போது, நாளைக்கு நீங்க வரும்போது பளபளன்னு வரணும். When you come, groom yourselves and come into the church. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா அர்ப்பணா கிட்ட கேளுங்க. அர்ப்பணா உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுக்கும். If you need any tip on how to groom yourself, please ask me, Arpana Sharon. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand? இது ஒரு நாள் டிராமாக்கு இல்ல. This is not one day drama. இனிமே நம்ம அப்படித்தான் இருக்க போறோம். Hereafter we're going to be like that. ஆமென். Hallelujah. கர்த்தர் ஏன்னா உங்க வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். Because the Lord is going to fulfill all the promises that he has given to you and to your family. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் There is ஒன்றுமில்லை. nothing impossible for God. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். Wait upon the Lord. We are waiting. ஆண்டவரே எப்ப செய்ய போறீங்க? எப்ப செய்ய போறீங்க? எப்ப செய்ய போறீங்க? எப்ப செய்ய போறீங்க? Lord, when will the new thing begin? When will you answer our prayers? Lord, when? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். The Bible says those who wait upon the Lord shall pick up their wings like the wings of an eagle. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். And they may run but they will not grow weary. தேவன் செய்வார். God can do this. கண்டிப்பா நடத்துவார். The Lord will do it. நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பாரா? He did not even consider the fact that Jesus was his only begotten son. He took the precious child and he gave that child unto us to be a living sacrifice. So will he not do everything else that we ask him to do? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். So Apostle Paul says, run in order to receive. நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். எனக்கு நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க ஆண்டவரே. That's how I pray. Lord, whatever you have personally spoken unto me and unto my life, until I receive that, Lord, let me run, but then you make it happen. நான் பாருங்க இவங்க சாட்சியா சொல்றேன். நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து 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 ஜெபிக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். Every time I pray along with my family, I always say, I repeat the word, Lord, break, 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 break the chains that are tying up all of the promises and all of the words that you have given to us and to our family. தடைகளை உடைத்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. Break the hurdles, break the mountains and bless me. எனக்கு ஒரே ஒரு ஆண்டவரோட ஒரு பொருத்தனை என்ன தெரியுமா? நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். And one thing that I always tell the Lord is, Lord, bless me so that I may be a blessing to many. அதுதான் என்னுடைய பொருத்தனை. That is my assurance to God. என்னை உயர்த்துங்க, நான் நிறைய பேரை உயர்த்துவேன். If you, Lord, lift my situation up, my standards up, I will lift others' standards and situations. வாக்குத்தத்தங்களை நீங்க என் வாழ்க்கையில நிறைவேற்றும் போது நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா இருப்பேன். And God, if you personally fulfill all of your promises to me, then I will be a catalyst in them getting their promises sooner. அதை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்னமும் நிறைவேற்றுவார். And the Lord has been faithfully fulfilling that and he will continue to do so. உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். And in the same way may the Lord bless you. இந்த நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய் கடந்து போங்க. And so as you leave this place, leave with rejoicing that the Lord has spoken and he will fulfill it. நாம் வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord who speaks out promises through his mouth and fulfills them with his mighty right hand, may he bless you and me. ஆமென். Amen. நம் கண்களை மூடி இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை தேவன் வழி நடத்தும்படியாய் முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் தமது வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அதை நாம் அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும்.
வாசிப்பதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நாம் வேதத்திலே நாம் சரியாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை இந்த மாதத்திலே நமக்கு தேவன் கொடுத்து நம்மை வழி நடத்தும்படியாய் இந்த நேரத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, எப்பொழுதும் நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், அது தாமதிக்காதபடி தகப்பனே இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ நாம் சில நேரங்களிலே இது தாமதமாகிறது என்று சொல்லி எண்ணினாலும் கூட தகப்பனே, நீர் தாமதிக்காமல் ரட்சிப்பு நிறைவேற நீடிய பொறுமை உள்ளவராய் நீர் காணப்படுகிறீரப்பா. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி இல்லை. ஆகவே குடும்பத்திலே அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கப்பா. அவங்களுக்காக பாரத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படத்தக்கதாய் கிருபையாய் நீர் உதவி செய்யும். இந்த வருடத்திலே அந்த அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. நீர் உம்முடைய வார்த்தைகளிலே உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா. வசனத்தை அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் சொல்லுகிறதெல்லாம் தீமைக்கல்ல, அது நன்மைக்காய் இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. அதை நம்பி நாங்கள் பற்றிக்கொண்டு உறுதியாய் பற்றிக்கொண்டு தகப்பனே, நாங்கள் அதிக ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் எப்பொழுதுமே தகப்பனே உமக்குள் சந்தோஷமாக இருக்கவும் தகப்பனே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து அதற்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் எங்களுக்கு கிருபையாய் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த இடத்திற்கு நாம் வந்திருப்போம். மறுபடியும் ஒரு முறை கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துவோம். நமக்காக கிழிக்கப்பட்ட அந்த அடிக்கப்பட்ட சரீரத்திற்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கும், சாபங்களிலிருந்து விடுதலையாக்கும், சத்ருவின் மேல் ஜெயம் கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அந்த இரத்தத்திற்காய் நமக்காக சிந்தின இரத்தம் நம்மை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது நமக்கு மறைமுகமான பாவங்கள், தெரியாமல் செய்கிற பாவங்கள், தெரிந்து செய்கிற பாவங்கள், துணிகரமாக செய்கிற பாவங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். அது தொடர்ந்து நாம் அதையே செய்து கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய பராமரிப்புக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. நாம் சொல்லலாமா, ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மிடத்தில் இந்த ரத்தத்தை வாங்காதபடிக்கு நமக்காக ரத்தம் சிந்தினவர். ஆகவே இந்த நேரத்தில் கூட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேடி வந்தவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த பக்தியோடு கூட அந்த பயத்தோடு கூட இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் முன்பாக வந்து எடுத்துக்கொள்ளுகிற முடிந்தவர்கள் எல்லாரும் முன்பாக வந்து இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தவர் சொன்னதாவது, இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதிலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவம் மன்னிப்புக்கென்று இது உங்களுக்காக நான் சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது,
இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுத்த அவருடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுத்த அவருடைய பரிசுத்த இரத்தமுமாய் இருக்கிறது. இதுவே அவருடைய அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய அருமையான பெற்றோர் பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.